ஸ்ரீ குபேரன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு பணிவான நமஸ்காரங்கள். ஸ்ரீ சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் மற்றும் ஹரிஹர சர்மா இருவரும் சேர்ந்து இந்த மாதத்தில், அதாவது பங்குனி மாதம், விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம். இது எப்போ ஆரம்பிக்குது? 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டத்தை சொல்கிறோம். போன மாதம், அதாவது மாசி மாதத்துலேயே சில பலன்களை நாங்கள் சொல்லியிருப்போம். அது உலகத்து அளவில் நல்ல பிரசித்தி பெற்று ஆயிருக்கு. இந்த மாதத்தினுடைய பலன்களையும் கூர்ந்து கவனிங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள், ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ பார்த்தேனால் இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாறுதல்கள் இருக்குது, என்னென்ன விசேஷ நாட்கள் அப்படின்றத பற்றி ஐயா ஹரிஹர சர்மா சொல்லுவார். ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தமிழ் மாத பலன்களும் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி சொல்லிட்டு வரோம். அதன்படி நாம் இப்போ பார்க்கக்கூடியது பங்குனி மாத பலன்கள். பங்குனி மாதம் அப்படின்னாக்க சூரியன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது மீனம். காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷம் முதல் ராசியாகவும் மீனம் கடைசி ராசியாகவும் கொண்டிருக்கிறது இந்த தமிழ் மாத பலன்கள். அப்படி பார்க்கும்போது சூரிய உதயம் எங்கே ஆரம்பமாகுதோ, சூரியன் எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு தான் நம்மளுடைய தமிழ் மாதத்தை கணிக்கிறோம். அதன்படி பார்த்தோம் அப்படின்னாக்க சூரிய பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது மீனத்தில் இருக்கார். அவர் மட்டும் தனித்து இருக்காரா அப்படின்னா அவர் தனித்து இல்லை, கூட அவருடைய மகனான சனி பகவானும் இடம் பெயர்ந்து கடந்த 6/3/2026 அன்னைக்கு கும்பத்திலேருந்து மீனத்துக்கு வந்துட்டார். சரி, அவர் மட்டும்தான் தனியாக இருக்கிறாரா அப்படின்னா கூட சுக்கிர பகவானும் இருக்கிறாரு. அப்போ இந்த 3 கிரகங்களும் இருக்கக்கூடிய மீனராசி. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 3வது ராசி அப்படின்றது மிதுன ராசி. கடந்த காலகட்டங்களில் குரு பகவானானவர் வக்ர நிலையில் இருந்தார், பலமிழந்த நிலையில் இருந்தார். அவர் வெப்ப வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னாக்க 17/3/2026 மாதம் பிறந்து 2 நாளில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இந்த வக்ர நிவர்த்தி அடையும் போது அவருடைய பலன்கள் மாறும். கடந்த காலகட்டங்களில் நம்மளுடைய ஜோதிடர் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லியிருந்தாங்க, உலக போர் மூலக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, போர் பதட்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, கிழக்கு அதாகப்பட்டது யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு உண்டான போர் பதட்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, போரினால் பல பொருளாதார இழப்புகள் ஏற்படும் சொன்னார். அதை மட்டும் சொல்லலை, அவர் என்ன சொல்லியிருந்தார், இந்த ஊக வணிகம் அதாகப்பட்டது ட்ரேடிங்கில் இறக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், அவர் சொல்லியிருந்தபடியே ட்ரேடிங்கில் இறக்கம் ஆகிடுச்சு. ஆனால் இந்தியா ட்ரேடிங் மட்டும் இல்லை, உலக வர்த்தகத்தில் ட்ரேடிங்கில் இறக்கமாகி போயிடுச்சு. அதுக்கு அடுத்தது தங்கம் வீழ்ச்சி அடையும் சொல்லியிருந்தார். தங்கமும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ நாங்கள் கணிக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதே போல் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தையும் நாங்கள் கணித்து சொல்லுவோம். கீழே உள்ள நம்பரில் எதிரையாவது உள்ள கான்டாக்ட் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவல் ஜாதகத்தை கணிச்சுக்குங்க. சரி, காலபுருஷ தத்துவத்துப்படி மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் இடம்ன்றது சிம்மம். சிம்மத்தில் யார் இருக்காங்க அப்படின்னாக்க கேது பகவான் இருக்காங்க. இந்த கேது பகவான் வரக்கூடிய நவம்பர் மாதம் வரலும் சிம்மத்திலே இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷத்துறை 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு, கூட செவ்வாயும் இருக்கார். அங்கே செவ்வாயும் சுக்கிரனும் ரொம்ப நாள் இல்லை. இந்த சுக்கிரன் மாறக்கூடியது அப்படின்றது 27/3/2026 மேஷத்துக்கு போகிறாரு, உச்சம் பெற்ற சுக்கிரன். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 1/4/2026 செவ்வாய் மீனத்துக்கு போகிறாரு. 6/4/2026 புதன் நீச்ச நிலையில் மீனத்துக்கு போகிறாரு. அங்கே ஏற்கனவே சூரியன் சனி இருக்கார், கூட புதனும் இருக்கார். அப்போ இப்படி ஏற்பட்ட காலநிலையில், இப்படி ஏற்பட்ட கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த பங்குனி மாதம் பிறக்குது. சரி, இந்த பங்குனி மாதத்தில் உள்ள விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த பங்குனி மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் 18/3/2026 விசேஷமான அமாவாசை, பங்குனி அமாவாசை. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 19/3/2026 தெலுங்கு பேசுகின்ற மக்கள், கன்னடம் பேசுகின்ற மக்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை யுகாதி பண்டிகை தொடங்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 27/3/2026
ஸ்ரீ ராமநவமி கொண்டாடப்படுது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 30/3/2026 மகாவீரர் ஜெயந்தி. உலகுக்கு அமைதியை போதித்தவர், எப்படி வாழணும் அப்படின்ற பாதை கொடுத்தவர் அந்த மகாவீரர் ஜெயந்தி. இதை தவிர பார்த்தோம்னாக்க 1/4/2026 எம்பெருமான் முருகனுக்கு உண்டான பங்குனி உத்தரம். இப்படியேற்பட்ட நாட்களில், இப்படியேற்பட்ட கிரக பொசிஷனில் இந்த பங்குனி மாதம் தொடங்குது. இப்போ மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள், இதை தவிர கடந்த காலகட்டங்களில் சொன்னதை பற்றி ஒரு சில விரிவாக்கத்தையும் திரு அஷ்ட கேஎஸ் ஐயங்கார் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த மாதம் பார்த்தலையானால், அதாவது மாசி மாதத்தில் போர் மூலத்திற்கான அபாயங்கள் அதிகமாக இருக்குன்றதை சொன்னோம். இந்த மாதத்தில் பார்த்தீர்களேயானால் அந்த 17ஆம் தேதி அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆனதற்கு அப்புறம் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சரிப்பட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். என்னதான் சூரியனும் சனியும் 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மீனத்தில் இருக்கிறது, விசேஷம் இல்லை. சூரியனுக்கு மிகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சனியை பொறுத்தவரையிலும் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ரொம்ப அடிபடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் ஜாகிரதையாக எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அவங்களெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது, ரொம்பவும் பொறுமையாக இருக்கிறது நல்லது. பொருளாதாரம் சற்று மெதுவாக எந்திரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக தெரியும். இந்த குரு வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் மேன்மை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர ஷேர் மார்க்கெட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்திலேருந்து வந்துடும், கவலைப்பட தேவையில்லை. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த பங்குனி மாதத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்களே, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 9ஆம் இடத்துல திரிகோணத்தில் போய் உட்காந்துருக்காரு. நல்ல ஒரு ஏற்றம். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட். ஏன்னா பொதுவாகவே நாங்கள் மாத பலன்லாம் சொல்லும்போது ராசிநாதன் 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி எந்த இடத்துல இருக்கார் அப்படின்றத பார்த்து சொல்லுவோம். உங்களுடைய ராசிநாதன் 9ஆம் இடத்துல போய் இருக்கிறதும், உங்களுடைய 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதும் ரொம்ப பெரிய விசேஷம். எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டம். ஏன்னா சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கார். குழந்தைகள் மூலம் பெருமை வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்களேனால் தீர்க்கமான முடிவுகள் எல்லாமே எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா குரு உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். வக்ர நிவர்த்தியும் ஆயிடுறது. 17ஆம் தேதி மாதம் 15/3/2026 பிறகுறது 17ஆம் தேதி அன்றைக்கே வக்ர நிவர்த்தி ஆகுது. அதனால் எடுத்த காரியங்கள் தீர்க்கமான சிந்தனையோடு எடுத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிநாதனையும் குரு பார்க்குறார். புதன் 9ஆம் இடத்துல இருக்கிறதும், ராகு செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். 10ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா புதிய வேலை வரும், வேலையில் மாறுதல்கள் வரும், ஏற்றங்கள் வரும், லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 11க்கு 11 இருக்கக்கூடிய 9ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. ராகுவும் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தை மூலியமாக திடீர் ஜாக்பாட் வரக்கூடிய வாய்ப்புகள், அது யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரியான ஒரு பெரிய மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்கள் வச்சு தான் மாத கிரகங்களை பற்றி சொல்லுவோம். சூரியன் 10ஆம் இடத்துல போய் சூரியன் இருக்கிறது திக்பலத்தை கொடுக்கும். அதனால் எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தீங்களா, ஏன்னால் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு, அட்மினிஸ்ட்ரேஷனில் ஹெச்ஆராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு, பேங்கிங் அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் பெரிய ஏற்றமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது 10ஆம் இடத்துல சூரியன், சனி மற்றும் உங்களுக்கு சுக்கிரன் 5-12 அதிபதி, அவர் போய் 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய ஏற்றம். ஏன்னா இந்த மாதத்தில் 27/3/2026 அன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் போகிறார். 12க்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடம். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பண வரவு மிகவும் அதிகமாக இருக்கும், செலவுகள் மிகவும் கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். அதோடு பார்த்தோம்னா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியங்கள் இந்த மாதத்தில் நிச்சயமாக உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி உச்சம் பெற்று இருக்கிறதும் பெரிய விசேஷம். அது தவிர பார்த்தேனால் குருவினுடைய பார்வை 5ஆம் இடத்துல உழறதன் மூலியமாக
குரு வந்து புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர். அதனால் அவருடைய பார்வை உள்ளதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த புதன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய மாற்றமும் புதனுடைய மாற்றம் 10ஆம் இடத்துக்கு போகிறது எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க. குரு ராசியில் இருக்கார். குருவுக்கு இடம் கொடுத்த புத பகவான் குருவோடைய வீட்டில் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. இது கிட்டத்தட்ட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பரிவர்த்தனை யோகம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு ராசியில் புதன் ஆட்சி பெற்றதாகவும் குரு ஆட்சி பெற்றதாகவும் சமம். அப்போ நீண்ட நாட்களாக மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் தொழிலில் முடக்கம் சுணக்கம் இருந்துச்சு. உத்தியோகத்தில் பதவி உயர்வு பணவரவு கிடைக்காம இருந்துச்சு. உங்களுடைய செயல்பாடுகளுக்கு உங்களுடைய நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு பணவரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே 10ஆம் இடத்துல சூரிய பகவானும் சனி பகவானும் இருக்கிறாங்க. கூட அங்கே போய் நீச்சம் அடைஞ்ச புதனும் சேர்றாரு, செவ்வாயும் சேர்றாரு. அப்போ 4 கிரகங்கள் அங்கே போகும்பொழுது அந்த 10ஆம் இடம் வலு பெறுது. தொழில்கள் செய்யக்கூடியவங்க, அதாவது பிஸ்னஸ் செய்யக்கூடிய அன்பர்கள், மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளில் போய் தொழில் தொடங்கக்கூடிய ஏற்றமான காலகட்டம் இது. தொழிலில் போட்ட முதல் பன்மடங்கு பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடியது, ஃப்ரான்ச்சைஸி இது பண்ணக்கூடியது, எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடியது, வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் தொழில் தொடங்கக்கூடிய மாதம் இந்த மாதம். அதே போல் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட் படிக்கக்கூடியவங்க, ஜோதிட சாஸ்திரம் படிக்கக்கூடியவங்க, கணித சாஸ்திரம் படிக்கக்கூடியவங்க, கணித ஆசிரியர்கள் எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் பதவி உயர்வு பணவரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க செவ்வாய் பகவான். செவ்வாய் 9ல் இருந்துட்டு 10க்கு போகிறாரு. 9 அப்படின்றது புகழுக்கு உண்டான ஸ்தானம். நீண்ட நாட்களாக கிடைக்க வேண்டிய புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்தோம்னாக்க திருமணத்திற்கு பார்த்துக்கிட்டு இருக்கிற மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ஜாதக பரிவர்த்தனை செய்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியில் இருக்கின்ற குரு பகவான் கடந்த காலகட்டங்களில் வக்ரத்தில் இருந்தார். வக்ரம் நிவர்த்தி ஆனது 17/3/2026. அவர் நல்ல பலம் பெறும்பொழுது அவருடைய பார்வை ராசியின் சப்தமமான உங்களுடைய 7ஆம் பாவத்துக்கு விழுது. அப்போ குருவோடைய பார்வை விழும்போது நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதமான நண்பர்களுக்கு, அதை பெண்ணாக இருக்கட்டும் ஆணார்களுக்கும் திருமண தடைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் குருவுடைய பார்வை 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் பார்க்குறது. 5ஆம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வரும்பொழுது நீங்கள் மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்கள், இவராக இருக்கட்டும் யுவதிகளாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே குழலி நிதி ஆழி நிதி எம்மக்கள் குரல் கேளாதோர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது உயர்கல்வி. மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் என்று சொல்லக்கூடிய ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, பிஹெச்டி, அதே போல் ஐபிஎஸ், ஐஏஎஸ் எழுதக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் குருவுடைய பார்வை 9ஆம் இடத்துல கிடைக்கிறதுனால கண்டிப்பாக போட்டித் தேர்வுகளை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கூடவே அங்கே ராகுவும் இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் டாப் 10 யூனிவர்சிட்டிஸ் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு உண்டான பொருளாதாரம் தனக்காரனான குரு அள்ளி கொடுக்கக்கூடிய காலம் உண்டு. சரி, ஆனாலும் ஒரு சில பேருக்கு ஒரு சில நாட்களை தவிர்க்கணும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அதுக்கு பேர் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு வருது. ஜனன சந்திரன்லேருந்து கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்துல வரும்போது சந்திரனுடைய ஒளி கிடைக்காதனால அந்த இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருள் சூழும். அப்போ மயங்கக்கூடிய காலகட்டம். அப்போ அந்த மயங்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு பொறுத்தளவுக்கு 15/3/2026 மற்றும் 16/3/2026 மற்றும் 11/4/2026 மற்றும் 12/4/2026 மற்றும் 13/4/2026 இந்த 6 நாட்களும் வர பிரச்சனை வந்த பிரச்சனைகளை தவிர்க்கிறது நல்லது. புதிய முயற்சிகள் எடுக்கிறத தவிர்ப்பது நல்லது. நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. சரி, ஒரு பேருக்கு இந்த மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன்களால் கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வணங்க வேண்டியது எம்பெருமான் திருப்பதியில் உள்ள வேங்கடமுடையான் சீனிவாச சுவாமியை பார்க்கணும். அந்த சீனிவாச சுவாமியை பார்க்குறது எப்படி அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு திருச்சானூர் போயிட்டு பத்மாவதி தாயார்,
அடுத்தது கீழே திருப்பதியில் உள்ள கோவிந்தராஜ பெருமாள், மூணாவதாக மேலே திருப்பதிக்கு ஏறி வராக சுவாமியை பார்த்துட்டு, நாலாவதாக எம்பெருமான் வேங்கடமுடையான் என்கின்ற சீனிவாச பெருமாளை பார்த்துட்டு வந்தோம்னாக்க வர பிரச்சனை வந்த பிரச்சனை எப்படி சூரியனை கண்ட விட்டு பனி விலகுதோ அதே மாதிரி விலகும். சரி, மொத்தத்தில் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் உள்ள நற்பலன்கள் கெடுபலன்கள் என்ன அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. மிதுன ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம். ராசிநாதன் 9ஆம் இடத்திலிருந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையும். அதை தவிர பார்த்தீங்களேயானால் நீங்கள் தீர்க்கமான சிந்தனைகளோடு செயல்படக்கூடியவராக இந்த மாதம் முதல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிநாதனும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆறார். அதாவது 6/4/2026 அப்புறம் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதோட பார்த்தாலேயானால் எடுத்த காரியங்கள் நிச்சயமான வெற்றி இருக்கும். தந்தையின் புகழ் ஓங்கும். தந்தை மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். புதிய வேலையில் மாற்றம், வேலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, இருக்கக்கூடிய வேலையில் கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் இந்த காலகட்டத்தில் திருமண பொருத்தங்கள் நிச்சயமாக அமையக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா சப்தமத்தை குரு பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும். தொழிலில் அபரிமிதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அது தவிர முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். ஏன்னா 10ஆம் இடத்துல திக்பலத்தில் சூரியன் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். 3ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி, அது தவிர அவர்கள் மூலியமாக நன்மைகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் அமையும். அவர்கள் மூலியமாக அதாவது அவங்களுடைய உதவிகள் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் 90 விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.